குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பனில் சேஞ்சஸ் இருக்கான்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பள்ளி கல்வித்துறையில் அறிவித்தது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து திறக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, ஒரு வாரம் தள்ளி போகுமான்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுதுப்பா, இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, அப்போ தான் நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் என்ன அறிவிச்சிருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு இருக்கும், அதுவும் ஜூன் 2ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா லீவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா 10 நாட்களுக்கு முன்னாடி என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா வெயிலோட தாக்கம் மிக அதிகமாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பை ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 நாளோ லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான கனமழை பெய்கிற காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர், அந்த வெயிலோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறதால லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் ஓகேங்களா. நம்ம டீச்சர் சைடில் கேட்கும் போதும் ரீஓப்பனில் சேஞ்சஸ் எதுவும் இப்போதைக்கு கிடையாது, சொன்ன தேதியில் தான் திறக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. மேபி சேஞ்சஸ் இருக்குன்னா மேபி ஒரு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ மேபி இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துடும். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துடும் ஓகேங்களா. பள்ளிகள் திறப்பில் ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுன்னா இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா. மேக்ஸிமம் கிடையாது, மேபி கொஞ்சம் பை சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து அதை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதான்ப்பா அப்டேட்டு, யாரும் குழப்பிக்க வேணாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பனில் சேஞ்சஸ் கிடையாது. ஒரு வேளை சான்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாட்டர்டேக்குள்ளே அப்டேட் கம்பல்சரி தெரிஞ்சிடும் ஓகேங்களா. தான் ஓகே. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.